ஒருத்தருக்கு இந்த வெட்டிவேர் மாலை, இந்த 7 அடி வெட்டிவேர் மாலை ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக டிஸ்பேச் பண்றோங்க. நாங்க காமி நம்ம கிட்ட வெட்டிவேர் மாலை 1 அடி ஆகட்டும், அரை அடி ஆகட்டும், 5 அடி, 7 அடி, 10 அடி, எத்தனை அடி மாலை வாங்கினாலும் நாங்க வந்து கலச பொடி கொடுத்துருவோங்க. அந்த கலச பொடியில வந்துட்டு ஜாதிக்காய், கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம்னு சொல்லிட்டு எல்லா பொருளுமே சேர்த்திருப்போம். இதுதான் வந்து நம்மளோட கலச பொடி. இந்த கலச பொடியில ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, ஏலக்காய், கிராம்பு, ஜவ்வாது, இந்த மாதிரி வாசனை திரவிகள் எல்லாமே சேர்த்திருப்போம். இந்த பொடி கொடுத்துருவோம். கூடவே பன்னீர் பாட்டில் கொடுத்துருவோம். இது ரெண்டுத்துலையுமே நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி வந்து கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே மனமா இருக்கும். திட்ட 15 நாள்ல இருந்து 20 நாள் வரைக்குமே அந்த மனம் அப்படியே இருக்குங்க. இது எப்பவுமே நாங்க காம்ப்ளிமெண்டரியா கொடுத்துருவோம். இந்த கலச பொடியை வந்துட்டு நீங்க கலச பொடியாவும் யூஸ் பண்ணலாம், தீர்த்த பொடியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நாங்க என்ன கொடுப்போம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம பகவான் நாட்டு மருந்து கடையில எல்லா விதமான மூலிகை பொருளும் கிடைக்குங்க. ஃப்ரெஷ் ஹெர்ப்ஸும் கிடைக்கும், ட்ரை ஹெர்ப்ஸும் கிடைக்கும். அதாவது ரா ட்ரக்ஸா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சித்திரத்தை அப்படின்னா உள்ள வச்சிருமா, சித்திரத்தை அப்படின்னா சித்திரத்தை வந்து பொருளாகவும் கிடைக்கும், சித்திரத்தை வேறாகவும் கிடைக்கும், சித்திரத்தையோட பொடியும் கிடைக்கும். இதுதான் நம்ம பகவான் நாட்டு மருந்து கடையோட பாம்பெட். இதுல என்னென்ன மூலிகை நம்ம கிட்ட இருக்கு, அதோட 50 கிராம் வெயிட் என்ன, 50 கிராம் வெயிட்டோட ரேட் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலும் இருக்கும். கூடவே நம்மளோட வெப்சைட் லிங்க் இருக்கு, இன்ஸ்டாகிராமோட ஐடி இருக்கு. இதுவும் வந்து நாங்க கொடுத்துருவோம். அது மட்டும் கிடையாதுங்க, 50 கிராம் பொடியோட ரேட் என்னன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். கூடவே மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்து இது பேக் பண்றோம் இல்லைங்களா, இந்த ஆர்டர் இது மூட்டை தைச்சிருமா, தைச்சிட்டு வெளியில மார்க்கர்ல அட்ரஸ் எழுதிடு. அடுத்தது வந்துட்டு இன்னொரு ஒரு பல்க் ஆர்டருங்க. இந்த பாக்ஸ் ஃபுல்லாவே இங்க இருக்கிற மாலைகள் எல்லாமே போக போகுது. என்னென்ன மாலைகள் அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்க குடும்பம் ரூம் ஃப்ரெஷ்னர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுமா, அதுதான் சின்னதா இருக்கு, உள்ள வச்சிடலாம். இது வந்துட்டு ரூம் ஃப்ரெஷ்னர். குடும்பம் கட்ட ஊக்கு வேணா விடு. இதுல வந்து திட்ட 12 பீசஸ் இருக்கு. இது வந்து ரூம் ஃப்ரெஷ்னர். இவங்க வந்து ரூம் ஃப்ரெஷ்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்க கூடவே வந்துட்டு உங்களோட பூஜை அறையில இந்த சைடு டோர் மேல வந்துட்டு ஒரு சைடும், இந்த சைடு ஒரு சைடும் தொங்க விட்டுக்கலாம். இன்னும் சில பேர் நிலவாசலி இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று வச்சுக்கிறாங்க. இந்த ரூம் ஃப்ரெஷ்னரும் அவங்களுக்காக நம்ம கொடுக்குறோம். அடுத்தது வந்துட்டு வெட்டிவேர் மாலை குடும்பம். இது வந்துட்டு கரெக்டா 3 அடி மாலை. இது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தது தாங்க. இது வந்து 3 அடி மாலை. 3 அடி மாலையில எனக்கு கீழே எக்ஸ்ட்ரா இந்த கொஞ்சம் வச்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க, பீட் ஒர்க்கு. ஸோ அதனால இதுவும் வச்சு கொடுக்குறோம். இதுல வந்துட்டு கிரீன் கலர், பேரட் கிரீன் கலரும் மெஜெண்டா பிங்க் த்ரெட்டும் இருக்கு. இன்னும் வந்து அவங்க கேட்ட மாதிரி கலர்ல நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாலை லுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு இல்லைங்களா. இதுவும் வந்து நம்ம கொடுக்குறோம். இது வந்து 3 அடி மாலைங்க. 1 அடி அப்படின்னாலே 12 இன்ச்சஸ். அப்ப 3 அடின்ற போது எவ்வளவு இன்ச்சஸ் வரும் அப்படிங்கறத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. அடுத்த மாலை காமிமா. இது வந்து ஆண்டாள் மாலைன்னு சொல்லலாம், நிலவாசல் மாலைன்னு சொல்லலாம். இது வந்துட்டு நிலவாசலுக்காக அவங்க வாங்கியிருக்காங்க. அவங்களோட பூஜா ரூம் வாசல்ல போட்டுக்கிறதுக்காக வாங்கியிருக்காங்க. 2 மாலை ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு மாலை இருக்குல்ல, இது வந்துட்டு அவங்க பூஜா ரூமுக்கு வந்து ஒரு மாலையும், அவங்களோட ஹால்ல இருக்கக்கூடிய நிலவாசலுக்கு ஒரு மாலையும் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து எல்லோ ரெட் கலர் காம்பினேஷன்ல கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம அவங்களுக்காக கொடுத்துருக்கோம். இந்த வெட்டிவேர் மாலை வந்து நம்ம பூஜை அறையிலே ஆகட்டும், நம்மளோட நிலவாசல்ல வந்து போடும்போது நம்ம வீட்டுக்கு லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கணும்னு சொல்லுவாங்க. கூடவே வந்துட்டு எந்த விதமான டிஷ்டியும் வரவே வராதுன்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல வைப் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எல்லா விதமான அதிர்ஷ்டமும் கிடைக்குங்க. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய டிஸ்டிகள் விலக நமக்கு எல்லா விதமான நன்மையும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்ம அவங்களுக்காக கொடுக்குறோம். இது வந்துட்டு அவங்களோட பூஜா ரூமுக்கு, இது வந்து அவங்களோட நிலவாசலுக்கு. இது வந்து நிலவாசலுக்காக. நிலவாசலுக்கும் இதே மாதிரி தான் எல்லோ அண்ட் ரெட் கலர் காம்பினேஷன்ல கேட்டிருக்காங்க. இந்த கலர்ல நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து 5 அடி மாலை. இந்த மாலையோட சுற்றளவு எவ்வளவு வரும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 8 feet தான் வரும். நம்ம 7 அடி மாலை பண்ணோம் இல்லைங்களா, 7 அடி மாலைக்கு 10 inches வரும். சாரி, இந்த 5 அடி மாலைக்கு உங்களுக்கு சுற்றளவு வந்து 8 inches வரும். மாலை வந்து அடர்த்தி அதிகம் ஆக ஆக சுற்றளவோட இன்ச்சஸும் அதிகமாகுங்க. கீழே வந்து பஞ்சியா கொடுத்துருவோம். நிலவாசல் மாலைன்னு சொல்லலாம், ஆண்டாள் மாலைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி கீழே வந்து பஞ்சியா கொடுத்துருவோம். அடுத்த மாலை வந்துட்டு இது வந்து நிலவாசல் மாலை. சாமி மாலை நீ அப்படி வச்சு காமிக்க கூடாதுமா, எடுத்துதான் கொடுக்கணும். இது வந்துட்டு 2.5 அடி மாலை. இந்த 2.5 அடி மாலையும் அவங்க கேட்ட கலர்ல நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லோ அண்ட் பிங்க், கூடவே வந்துட்டு கிரீன், அந்த கலர்ல ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்துட்டு இது வந்து 2 அடி மாலைங்க. இது 2 அடி மாலை. இந்த மாலையில வந்துட்டு பாருங்களேன், பிஸ்தா கிரீன் சொல்லுவோம் இல்லைங்களா,
பிஸ்தா கிரீனும் சொல்லலாம், லைட் நம்ம ஸ்கெட்ச்ல எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஒரு மாதிரி பிரைட் கிரீன், அந்த கிரீனு கூடவே வந்துட்டு இந்த ரெட் கலர் த்ரெட் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி அவங்களுக்காக பண்ணியிருக்கோம். இது லுக் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு இல்லைங்களா. அவங்க கேட்கும் போது எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு பரவாயில்ல, இந்த கலர் கூட நல்லா இருக்கு, இனி நம்ம அடுத்த ஆர்டர்ஸ்ல இந்த மாதிரி கூட ரெடி பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். இந்த மாலை கூட ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்துட்டு இதோ இது 3 அடி மாலைங்க. இந்த கலரும் அவங்க கேட்ட மாதிரி தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். பிங்க் கலர் கூடவே வந்து ஆரஞ்சு கலர் த்ரெட். இது வந்து அவங்க கோயில் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில் இருக்க சுவாமிக்காக வேண்டி இருந்தால் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. இந்த 3 அடி மாலையும் அவங்களுக்காக கொடுக்குறோம். கூடவே வந்துட்டு இது 2.5 அடிங்க, 2.5 அடி. இந்த மாலையுமே அவங்களுக்காக கொடுக்குறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஸ்பெஷலி இந்த கலர் அவங்க செலக்ட் பண்ணினது. எனக்கு கட்டும் போது எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தா லுக் வந்து ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. இந்த மாலையும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். நான் திரும்பியும் சொல்றேன், 1 அடினா 12 inches, ஓகேங்களா. 1 feet அப்படின்னா 12 inches வரும். நீங்க எவ்வளவு இன்ச்சஸ் செலக்ட் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்ச்சஸ் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்போ எக்ஸாக்டா உங்களுக்கு எத்தனை அடி அப்படின்றது தெரிஞ்சிடும். இது வந்துட்டு 3 அடி மாலை. 3 அடி மாலையில பூ மாலையும் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரியான ஆண்டாள் மாலையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோங்க. இது வந்து 3 அடி இருக்கக்கூடிய ஆண்டாள் மாலை. இதை வந்து அவங்க நிலவாசலுக்கும் போடுறதா இருந்தா போட்டுக்கலாம். அவங்க வந்து சுவாமிக்கு தான் கொடுக்குறாங்க. ஒரு சில பேர் 3 அடி மாலையும் நிலவாசலுக்கு போட்டுக்கிறாங்க. ஏன்னா கீழே கூட்டும் போது மாஃப் படும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும், எங்களுக்கு இதுவே போதுமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இந்த மாதிரி கூட வாங்கிக்கிறாங்க. கீழே வந்து கொஞ்சம் பீட் ஒர்க் வேணும்னு கேட்டாங்க, அதனால இதுவும் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து எல்லோ ரெட் கலர் காம்பினேஷன்ல பண்ணியிருக்கோம். இதுதான் ஆண்டாள் மாலை. ஆண்டாள் மாலைன்னா இப்படி வரும், இப்படி வருதுதான் ஆண்டாள் மாலை. பூ மாலைன்னா கீழே வந்து ஜாயிண்ட் வரும். இந்த மாலையும் அவங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோங்க. ஓவராலா இது எல்லாமே ஒருத்தருக்கே கொடுக்குறோம். இது வந்து ஒரு பெரிய பல்க் ஆர்டர். இந்த பல்க் ஆர்டர் வந்து எனக்கு கிடைச்சது நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. நாங்க நம்ம பழனியில் இருக்கோம். நம்ம பழனியில இருந்துட்டு வெட்டிவேர் மாலை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஆஃப்லைன்ல பகவான் நாட்டு மருந்து கடையில வந்து நம்ம பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட எல்லா பச்சை இலை மூலிகை பொருளும் ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்கும். ரா ட்ரக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சித்திரத்தை வேணும் அப்படின்னா சித்திரத்தை வேறா வாங்கிக்கலாம். அதிமதுரம் வேணும் அப்படின்னா அதிமதுரம் வேறா வாங்கிக்கலாம். அதிமதுரம் பொடியா வேணும்னாலும் நீங்க எங்க கிட்ட வாங்கிக்கலாம். சித்திரத்தை பொடியா வேணும்னாலும் எங்க கிட்ட வாங்கிக்கலாம். எல்லாமே பொடியாவும் இருக்கு, எல்லாமே பொருளாவும் இருக்கு. ஃப்ரெஷ்ஷா வேணும்னாலும் எங்க நல்லா கலெக்ட் பண்ணி கொடுக்க முடியும். நீங்க யாராவது ஹேர் ஆயில் காய்ச்சணும், எனக்கு பச்சை இலை மூலிகை பச்சையா வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் கோபுரம் தாங்கி, நீர் பிரம்மி, கரிசலாங்கண்ணி, பொடுதலை, இந்த மாதிரியான மூலிகை எல்லாமே எனக்கு ஃப்ரெஷ்ஷா வேணும்னு நீங்க பிரியப்பட்டா கரும்புலா, இது எல்லாமே எங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு கொடுக்க முடியும். இல்லைங்க எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா வேணாம், எல்லாமே பவுடர்ஸா வேணும் அப்படின்னாலும் எந்த விதமான கலப்படமும் இல்லாம, ஃபார் எக்ஸாம்பிள் கோபுரம் தாங்கி அப்படின்னா கோபுரம் தாங்கியோட பொடி மட்டும் தாங்க இருக்கும், கோபுரம் தாங்கி மூலிகை மட்டும் தான் இருக்கும், அது கூட வேற எதுவும் சேர்க்க மாட்டோம். அதே மாதிரி கரிசலாங்கண்ணி அப்படின்னா கரிசலாங்கண்ணி இலைகள் மட்டும் தான் இருக்கும், அது கூட வேற எதுவுமே சேர்க்க மாட்டோம், கரிசலாங்கண்ணி பொடி இருக்கும். சித்திரத்தை அப்படின்னா சித்திரத்தை வேரோட பொடி மட்டும் தான் வருமே தவிர அது கூட வேற எதுவும் சேர்க்க மாட்டோம். இந்த மாதிரி தான் ஆஃப்லைன்லயே நம்ம பகவான் நாட்டு மருந்து கடை இருக்கு. ஆன்லைன்ல நம்ம ஹேர் ஆயில் இடுமா, தேங்காய் கூட எடு. ஆஃப்லைன்ல பகவான் நாட்டு மருந்து கடை, ஆன்லைன்ல வந்து மயூரா ஹெர்பல்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட வெப்சைட் லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நம்ம பகவான் நாட்டு மருந்து கடையோட அட்ரஸ் டீடைல், எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்றது கூட நான் உங்களுக்கு கீழே பின் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. இது வந்து நம்ம மயூரா ஹெர்பல்ஸ். ஆஃப்லைன்ல பண்றது பகவான் நாட்டு மருந்து கடை, ஆன்லைன்ல பண்றது மயூரா ஹெர்பல்ஸ். மயூரா ஹெர்பல்ஸ்ல நம்ம சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில இருந்து எல்லா மூலிகையும் ஆட் பண்ணி இருக்கக்கூடிய பாட்டில் இருந்து 32 வகையான மூலிகை ஷியாக்காய், ஹேர் பேக்கு, ஹேர் மாஸ்க், ஃபேஸ் பேக்கு, ஃபேஸ் வாஷ் பவுடர் அண்ட் தென் ஃபேஸ் அண்ட் பாடி வாஷ் பவுடர், இந்த மாதிரி எல்லா விதமான காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸும் நம்ம வந்து ஆன்லைன்ல மயூரா ஹெர்பல்ஸ்ல பண்றோங்க. எல்லாமே 100% நேச்சுரலா பண்றோம். இதுல எந்த விதமான கலப்படமே கிடையாது. கூடவே வந்துட்டு நாங்க நம்ம பழனியில இருக்கோம் இல்லைங்களா, நம்ம பழனியில இருந்துட்டு நம்ம பழனி மலையை சுத்தி இருக்கக்கூடிய மலை பிரதேசங்கள்ல வாழும் மலைவாழ் மக்களோட உதவியால எல்லா மூலிகை பொருளும் சேகரிச்சு நம்ம வந்து மலைவாழ் மக்கள், அதாவது ட்ரைபல் பீப்புள், அவங்களோட உதவியால கலெக்ட் பண்ண எல்லா மூலிகை பொருளையுமே
சேகரிச்சு 100% நேச்சுரலா 32 ஹெர்பல் ஆட் பண்ண ஷியக்காய் பொடி இருக்கு, நலுங்கு மாவு இருக்கு, குழந்தைகள் குளிர் பொடின்னு இருக்கு. நம்மளும் யூஸ் பண்றதுக்கு ஃபேஸ் அண்ட் பாடி வாஷ் ஜெல் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி அஸ்வகந்தா ஆரஞ்சு பீல் ஸ்க்ரப்பர் பவுடர்னு சொல்லிட்டு எல்லாமே 100% நேச்சுரலா பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றதை விட வெப்சைட் லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவையான மோர் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம ப்ராடக்ட் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணதை நினைக்கும் போது. நம்ம வீடியோவை யாராவது புதுசா பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வெட்டிவேர் மாலை வாங்குறவங்களுக்கு நாங்க காம்ப்ளிமெண்டா என்ன கொடுப்போம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா கலசப்பொடி, இது பன்னீர் எடுமா, கலசப்பொடி இங்க இருக்கு பாருமா, கலசப்பொடி பன்னீர் பாட்டில் எடுமா, கலச பொடின்னு சொல்லலாம், தீர்த்த பொடின்னு சொல்லலாம், அதுவுமே நாங்க ப்ரிப்பேர் பண்றதுதான். இந்த கலச பொடியில வந்துட்டு ஜாதிக்காய், ஏலக்காய், ஜாதிபத்திரி, கிராம்பு, பச்சை கற்பூரம், வெட்டிவேறு திட்ட 6 வகையான பொருள் போடும். இந்த 6 வகையான பொருள் போட்ட இந்த கலச பொடி வந்து நீங்க கலச பொடியாவும் வச்சுக்கலாம், தீர்த்த பொடியாவும் வச்சுக்கலாம். நம்ம சுவாமி கிட்ட வந்து ஒரு கிளாஸ்ல இல்லைன்னா செம்பு பாத்திரத்துல, செம்பு சொம்புல, செம்பு டம்ளர்ல தண்ணி வைப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணியில இந்த பொடி வந்து நீங்க ஒரே ஒரு ஸ்பூன் போட்டாலே ரூமே வந்து மணமணக்குங்க, பூஜா ரூமே மணமணக்கும். நம்ம பெருமாள் கோயில் எல்லாம் தீர்த்தம் குடிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஃபிளேவர் லைட்டா இருக்கும். மேல 2 நீங்க துளசி கூட போட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த பொடி யூஸ் பண்ணியே நீங்க என்ன பண்ணலான்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சாமி ஜோடி போலீங்களா, கலசம் ஜோடி போலீங்களா, கலசத்துல கூட இந்த இந்த பொடி நீங்க யூஸ் பண்ணி கலச பொடின்னு சொல்லலாம். இதை ஒரு சில பேர் தூப பொடியா கூட பயன்படுத்துறாங்க. நல்ல மனமா இருக்கனால கப் சாம்பிராணி மேல லேசா தூவி விட்டாங்கன்னா தூப பொடியாவும் பயன்படுத்தலாம். அதாவது 3 in 1 சொல்லணும். தூப பொடியாவும் பயன்படுத்திக்கலாம், கலச பொடியாவும் பயன்படுத்திக்கலாம், தீர்த்த பொடியாவும் நீங்க பயன்படுத்திக்கலாம். கலச பொடிக்கு வந்துட்டு நம்ம கலசம் ஜோடிக்கும் போது தீர்த்தம், பன்னீர் கூடவே வந்துட்டு நம்ம ஜவாது இதை மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அதை நீங்க செப்பரேட்டா போட தேவையில்லை, எல்லாமே இதுலயே இருக்கு. ஜவாது மட்டும் அடிஷனலா போட்டுக்கோங்க, ஏன்னா இது ஜவாது நம்ம ஆட் பண்ணிருக்க மாட்டோம். இதை வந்து நீங்க கலச பொடி போட்டுக்கலாம். இது போட்டுக்கிட்டு நீங்க வெட்டி வேறு அது மாதிரி எல்லாம் போடவே தேவையில்லை, ஏலக்காய் கிராம்புல போடவே தேவையில்லை, ஏன்னா இதுலயே நான் எல்லாமே போட்டிருக்கேன். ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, பச்சை கற்பூரம், வெட்டி வேறுன்னு 6 பொருள் போட்டிருக்கேன். இந்த தீர்த்தப்பொடி கொஞ்சமா போட்டுட்டு நீங்க மேற்கொண்டு நீங்க என்னெல்லாம் பிரியப்படுறீங்களோ அதெல்லாம் சேர்த்திக்கலாம். நாங்க எதுக்கு வெட்டி வேறு வாங்குறவங்களுக்கு இந்த பொடி கொடுக்குறோம், கூடவே பன்னீர் கொடுக்குறோம் தானே யோசிக்கிறீங்க. இந்த வெட்டி வேறு அந்த கேசேடுமா நிறையவே இவங்களுக்கு கொடுக்குறோம்ல, அந்த கேசேடு இவங்களுக்கு வந்து ஒரு மாலை வாங்குறவங்களுக்கு கம்பல்சரி இந்த கலச பொடி கூடவே பன்னீர் பாட்டில் கொடுத்துருவோம். இவங்க வந்து இவ்வளோ மாலைகள் வாங்கியிருக்கனால இந்த ஃபுல் கேக் அவங்களுக்கு கொடுக்குறோம் நாங்க. கூடவே இந்த தீர்த்த பொடியும் நிறைய பேக்கெட்ஸ் கொடுக்குறோம் நாங்க. இதை முடிச்சு போட்டு உள்ள இறக்கிடுமா, கலச பொடியை சீல் பண்ணி உள்ள வச்சுட்டு நாங்க வந்து என்ன பண்றோம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு பாத்திரத்துல ஸ்ப்ரே பண்ற பாட்டில் இருக்குல்ல, அதுல தண்ணீர், பன்னீர் கூடவே இந்த கலச பொடி இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். வெட்டிவேர் மாலையில இந்த மாதிரி ஜஸ்ட் எப்படி ஸ்ப்ரே பண்றதுன்னு சொல்றேன். தெரியுமா, இதை பிடிச்சிக்கோ, இதையும் சேர்த்து பேக் பண்ணு. இது வந்து நீங்க எப்படி பண்ணணும்னா வெட்டிவேர் மாலை வந்து 4 படம் ஆயிடுச்சுன்னா டஸ்ட் ஆயிடும்ல, அப்போ நீங்க ஜஸ்ட் வந்து பிரஷ்ஷால பெயிண்ட் பண்ற பிரஷ்ஷால டஸ்ட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இப்படி தட்டிட்டீங்கன்னா போயிடுங்க. போனதுக்கு அப்புறமா நான் சொன்ன மாதிரி கலச பொடி, பன்னீர், தீர்த்தம், அதாவது தீர்த்தம் வேணும்னா நீங்க போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா தண்ணீர், பன்னீர், கலச பொடி மிக்ஸ் பண்ணி நீங்க ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா தெளிச்சு விட்டுக்கலாம். நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு மாலை வந்து ரொம்பவே ஸ்மெல் நல்லா இருக்கும், லைஃப் டைம் கூட ஜாஸ்தி வரும். திட்ட 6 வருஷம் ஆனாலும் ஒண்ணுமே ஆகாது. வெட்டிவேர் மாலை வந்து இதோட தன்மை மாறாம அப்படியே இருக்கும். கலர் மட்டும் நம்ம தண்ணீரும் பன்னீரும் தெளிச்சுக்கிட்டே வர இந்த வெட்டிவேரோட கலர் மட்டும் கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டே வரும். மித்தபடி மாலை நம்ம இந்த வருஷம் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தாங்க 6 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அப்படியே இருக்குங்க. நாங்க நம்ம பழனியில இருந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டர் எடுத்துக்கிட்டு உங்க ஊரை தேடி உங்க வீடு தேடி இந்த மாதிரி வெட்டிவேர் மாலைகள் கொடுக்கறத நினைச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்ம வீடியோ யாராவது புதுசா பாக்குறீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரியான மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு இன்னைக்கு டே வந்து ரொம்பவே சந்தோஷமா போச்சு. இந்த பல்க் ஆர்டர் கிடைச்சது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாடல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வெட்டிவேர் மாலை வேணும் நீங்க பிரியப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறேன். நம்ம பகவான் நாட்டு மருந்து கடையோட அட்ரஸ் டீட்டெயில உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரியான மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. சித்தர்கள் வாழும் தெய்வீக பழனியிலிருந்து உங்கள் குங்கும கிருத்திகா. நன்றி, வணக்கம்.